ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஹிந்தியில ரிலீஸ் ஆன மண்டாலா மர்டர்ஸ் இந்த வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸோட கதையை பத்தி பார்த்தோம்னா, உத்தரப்பிரதேசத்துல தொடர்ந்து மர்மமான முறையில கொலைகள் நடந்துகிட்டே இருக்கு. இதை கண்டுபிடிக்கிறக்காண்டி பாம்பேல இருந்து சிபிஐ ஆபீசர்லாம் வராங்க. அவங்க இந்த கேஸை விசாரிக்கும் போது தான் தெரிய வருது, இந்த கொலையெல்லாம் பண்ணது மண்டலம் அப்படின்னு ஒரு குரூப்பை சேர்ந்தவங்க. அவங்க இந்த கொலையெல்லாம் எதுக்கு பண்ணாங்க, இதெல்லாம் எதுக்காண்டி இவங்க மறைச்சு இத்தனை வருஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க, இவங்களுக்கும் ஹீரோயினுக்கும் என்ன சம்பந்தம், கடைசியில் என்னாச்சு, இதுதான் இந்த வெப் சீரிஸோட மொத்த கதையே. இந்த வெப் சீரிஸோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லருக்கு என்ன தேவையோ அதை டைரக்டர் கோபி சூப்பரா பண்ணியிருக்காரு. கதையில எங்கேயுமே குறை வைக்காம அவரோட வேலையை நல்லா பண்ணியிருக்காரு. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே கதையை நல்லா விறுவிறுப்பா கொண்டு போயிருப்பாரு. அதுக்கு தகுந்த மாதிரியே வெப் சீரிஸ்ல நடிச்ச எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை சூப்பரா பண்ணியிருக்காங்க. முக்கியமா வாணி கபூர் கடைசியில எதிர்பார்க்க மாதிரி ஒரு ட்விஸ்டையும் வச்சு டைரக்டர் படத்தை முடிச்சிருப்பாரு. அதுக்கு தகுந்த மாதிரியே வாணி கபூரும் கடைசி கிளைமேக்ஸ்ல எதிர்பார்க்காம ஒரு சம்பவம் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே வச்சிருக்காங்க. படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமா சினிமோட்டோகிராஃபர் அந்த மண்டலத்தை காமிச்சதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. அந்த காட்டுக்குள்ள நடக்கிற ஃபைட் சீனு, அந்த கார் சேஸ் சீனு, ஹீரோயினும் அந்த கேங்கும் போடுற அந்த ஃபைட்டு, அதெல்லாம் ஓரளவுக்கு சினிமோட்டோகிராஃபர் நல்லாவே காமிச்சிருக்காரு. டைரக்டர் கோபி இந்த கதையை ஒரு நாவல்ல இருந்து தான் எடுத்திருக்கோம், அதுக்கு தேவையான கண்டென்ட் எல்லாமே இந்த படத்துல சூப்பரா வச்சிருக்காரு. சீரீஸ்ல போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ற சீன்லாம் ஓரளவுக்கு நல்லாவே டேரக்டர் காமிச்சிருக்காரு. அதே மாதிரி வாணி கபூரை பத்தின உண்மையெல்லாம் ஒரு ஜிம்மின்னு இருக்கிறவர் நம்ம வாணி கபூருக்கு சொல்லுவாரு. அந்த பிளாஷ்பேக் காட்சியெல்லாம் டைரக்டர் சூப்பரா வச்சிருக்காரு. அந்த பிரிட்டிஷ் காலத்துல எதனால இந்த மண்டலத்தை அழிச்சாங்க, அந்த மண்டலத்துக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு அந்த பிளாஷ்பேக்லாம் டைரக்டர் சூப்பரா பிளேஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி படத்துல ஹீரோவோட அம்மா சின்ன வயசுலயே காணாம இருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த மண்டலத்துக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு ஹீரோ போலீஸ் ஆபீசர் ஆன பிறகும் தேடிக்கிட்டு இருப்பாரு. ஆனா கடைசியில எதிர்பார்க்க மாதிரி அதுலயும் ஒரு ட்விஸ்ட் டைரக்டர் காமிச்சிருப்பாரு. அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. சீரீஸ்ல எமோஷன் காட்சியெல்லாம் ஓரளவுக்கு நமக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி டைரக்டர் சூப்பரா பிளேஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரியே கிளைமேக்ஸ்ல எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கும். சீசன் 2க்கு லீடு வச்சு முடிச்சிருப்பாங்க. இந்த மண்டலம் இதோட முடியல, இன்னும் இருக்காங்க அப்படின்னு. அதெல்லாம் டைரக்டர் கடைசியில சூப்பரா வச்சு முடிச்சிருக்காரு. மற்றபடி இந்த சீரீஸ்ல பெருசா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த சீரீஸோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் கதையில எங்கேயுமே குறை வைக்காம அவரோட வேலையை நல்லா தான் பண்ணியிருக்காரு. சில இடத்துலலாம் நம்ம லேக் ஃபீல் பண்ண முடியும். அதெல்லாம் டேரக்டர் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்கலாம். அதே மாதிரி தேவையில்லாத பாலிடிக்ஸ் சீன்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதையும் டேரக்டர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி இந்த வெப் சீரிஸ்ல கொலை பண்றதெல்லாம் ரொம்ப ராவா ப்ரூட்டலா காமிச்சிருக்காங்க. அதில் முக்கியமான சீன் பார்த்தோம்னா, ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த கங்கை நதி ஓரத்துல இந்த கை காலை தனியா இது பண்ணி ஸ்டிச் பண்ணி ஒன்று அனுப்புவாங்க. அந்த சீன்லாம் பார்க்கும்போது என்னடா அது இப்படி இருக்கே அப்படின்னு இருக்கும். அதே மாதிரியே ஒவ்வொரு எபிசோட்லயும் ஒவ்வொரு சீன் அப்படி இருக்கும். அதெல்லாம் டைரக்டர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஆனா இது ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் தான். இந்த மிஸ்ட்ரி த்ரில்லருக்கு என்ன தேவையோ அதை நல்லா வச்சிருக்காரு. இருந்தாலும் இதெல்லாம் ஃபேமிலியோட உட்காந்து பார்க்க முடியாது நம்மளால. அதே மாதிரி சீரீஸ்ல கொஞ்சம் பேட் வேர்ட்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக பேசுவாங்க. அதை டைரக்டர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி தமிழ்ல டப் பண்ணும் போது சில வேர்ட்ஸ்லாம் கேட்கும்போது ரொம்ப தூய்மையா காட்டுறேன் அப்படின்னு சில சீன்லாம் இருக்கும். அதெல்லாம் டைரக்டர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். மற்றபடி இந்த சீரீஸ்ல பெருசா நெகட்டிவ்னு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த சீரீஸ் நெட்ஃப்ளிக்ஸ்ல தமிழ் டப்பிங் வெர்ஷனோடய அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங் வெர்ஷன்லாம் லிப்சிங்கோட பெர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்க. அதுல எங்கேயுமே குறை வைக்கல. மொத்தம் 8 எபிசோடு இருக்கு. ஒவ்வொரு எபிசோடுமே குறைஞ்சது 40ல இருந்து 59 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. இந்த வெப் சீரிஸ்க்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 6.9 கொடுக்கலாம். இந்த சீரீஸை போர் அடிச்சா வீக்கெண்ட்ல நெட்ஃப்ளிக்ஸ்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.